பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாஜகவோட மாநில தலைவர் மாற்றம், தேசிய தலைவர் மாற்றம்னு செய்தி வருது, பாத்தியா மேன்? ஆமா, தமிழிசை அக்கா தான் சொல்லுவாங்களாமே. தமிழிசை அக்கா அந்தமான் மாநில தலைவர் தேர்தலுக்கு பொறுப்பாளரா இருக்காங்க. எல்லாமே தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படின்னா நம்ம ஊர் தலைவர்லாம் எப்படி தர? டெல்லியில நடந்த கூட்டத்துல கட்சியோட மூத்த தலைவர்கள் ஆலோசனை சொல்லி இருக்காங்க. அந்த கூட்டத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கலந்துகிட்டு ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டாராம். அப்படின்னா இங்கேயும் தலைவருக்கு தேர்தல் நடக்குமோ? ஆமா, மண்டல் தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாநில தலைவருக்கான தேர்தலும் நடக்கும் மேன். அப்படின்னா அப்பதான் தலைவரை மாத்துவாங்களாமா? என்ன மேன் நீ, தலைவருக்கு தேர்தல் நடக்கும், ஆனா தலைவரை மாத்துவாங்களா? அதே தலைவர் தொடர்வார்னா ஜனநாயக முறைப்படி கட்சியில தேர்தல் நடத்தி தான் சொல்லுவாங்க மேன். எதிர்த்து யாராவது போட்டி போடுவாங்களா தர? நீ ஏதோ உள்நோக்கத்தோட ஒரே கொஸ்டின் திருப்பி போட்டு கேக்குற. டெல்லியோட தகவல் படி தமிழ்நாட்டுல மாநில தலைமையில இப்போதைக்கு மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி இருக்காங்களா? அப்ப உள்கட்சி தேர்தல் சொன்னீங்களே தர? கரெக்ட் தான். உட்கட்சி தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது மேன். டெல்லி சொல்படி கட்சி கட்டுப்பாடோட தேர்தலை நடத்துவாங்க. அப்படின்னா டெல்லியில மாற்றம் வருமா தர? ஆமா, தமிழக பாஜக தலைமையில மாற்றம் இல்லைன்னு சொன்னாலும் டெல்லியில, அதாவது தேசிய தலைமையில மாற்றம் நிச்சயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா போட்டியின்றி தேர்வு செய்யத்தான் அங்கேயும் பேச்சுவார்த்தை நடக்குது மேன். பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் சரின்னு சொல்லணுமே தர. அதுக்கு தான் மேன் பேச்சுவார்த்தையே நடக்குது. சரிதான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.